தோழர்களுக்கு வணக்கம். என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஒரு 2 டேஸாகவே இதை பற்றி ரொம்ப கான்ட்ரவர்சியலான டாபிக் வந்து போயிட்டுருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. பிகாஸ் என்இபி அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த என்இபி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்தோட விஷனும் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி திணிப்பை நோக்கி போகுது. அப்போ ஹிந்தி திணிப்பு மட்டும்தான் என்இபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதை தாண்டி இங்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ரொம்ப பாதிக்கப்படும். அப்படி ஒரு 5 இம்பாக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பெடகாகிக்கல் சிஸ்டம். இந்த பெடகாகிக்கல் சிஸ்டம் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? 10+2 இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3 போர்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் அவனால் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியும். ஆனால் இதே என்இபியோட பெடகாகிக்கல் சிஸ்டம் என்னன்னு பார்த்தோம்னா 5+3+3+4. இது என்ன டிஃப்ரென்ஸு? இதில் 10+2 இருக்குது, இதில் 5+3+3+4 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை. இப்போ என்இபி படி ஒரு குழந்தை வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னா அந்த குழந்தை ஆக மொத்தத்தில் 5 போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அப்போ 5 போர்டு எக்ஸாம் எங்கிறது ஸ்டார்ட் ஆகுங்கிறது தான் மேட்ரு. 3rd ஸ்டாண்டர்டில் ஒரு போர்டு எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்டில் ஒரு போர்டு எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்டில் ஒரு போர்டு எக்ஸாம், 10th and 12th ஒரு போர்டு எக்ஸாம். இப்போ 5 போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் அந்த குழந்தையால் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியும் இருக்குது. சரி, நான் 5 போர்டு எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டேன், நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாமான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்கிறான். அப்போ 5 போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னு 12th போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு எக்ஸாம் இருக்குது மிடில். அந்த எக்ஸாம்லேயும் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும். ஸோ ஸ்கூல் சிஸ்டம் தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது என்இபியில். காலேஜ் சிஸ்டமாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா அது அதோட கேவலமாக இருக்குது. ஸோ பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி 2 டிகிரி இருந்துச்சு, 3+2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே டிகிரியாக மாற்றிட்டான், 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ 4 இயர்ஸ் கோர்ஸில் 3 இயர்ஸ் வந்து பேச்சுலராகவும் 1 இயரை வந்து மாஸ்டராகவும் இருக்கப்படுது. ஸோ அப்போ இதில் என்ன ரொம்ப ஈஸி, 4 வருஷத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் பார்த்தா அதுதான் பிரச்சனை. அங்கே கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி உள்ளே கொண்டு வரப்படுது, கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து இப்போ நம்ம லோன் ஒழுங்காக கட்டோம்னா கிரெடிட் ஸ்கோர் குறைக்கிற மாதிரி நம்ம மாஸ்டரில் அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு வேலையே கொடுப்பான். அப்போ அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆரம்பத்திலே காலேஜ் சிஸ்டம்லேயே லோவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் கொஷின் மார்க் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஇஆர், அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜிஇஆர் பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க. அதாவது இந்த என்இபியோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த ஜிஇஆர் வந்து நம்ம பிரைமரி அதாவது ஸ்கூல் சிஸ்டமில் 100% ஆகும் அண்ட் ஹையர் ஸ்டடீஸில் 50% கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த என்இபி வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இவ்வளோ துடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜிஇஆர் அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் தமிழ்நாடு எவ்வளோன்னு பார்த்தோம்னா டேட்டா படி 47.4%. 12th முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 47.4% இருக்காங்க. இதே கேரளா எவ்வளோ இருக்காங்கன்னா 41% இருக்காங்க. கர்நாடகா 36.2% இருக்காங்க. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணிட்டான்ல, நார்த் இந்தியன் ஸ்டேட் அக்செப்ட் பண்ணிட்டான்ல, அவனோட ஜிஇஆர் பார்ப்போமா? உத்தரப்பிரதேசில் பார்த்தோம்னா 24%, ராஜஸ்தானில் பார்த்தோம்னா 28%, வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா 26%, பீகாரில் பார்த்தோம்னா 17%. அப்போ அக்செப்ட் பண்ணாத தமிழ்நாடும் கேரளாவும் இன்றைக்கி ஜிஆரில் டாப்பில் இருக்கே. அக்செப்ட் பண்ண இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், பீகார்லாம் லோவில் இருக்கே. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம என்இபி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா புக்ஸ் அண்ட் சிலபஸை யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் என்சிஎஃப்எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கான புக் என்ன, நம்ம என்ன படிக்கணும், தமிழில் என்ன படிக்கணும், ஹிந்தியில் என்ன படிக்கணும், இங்கிலீஷில் என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அடுத்தது அசஸ்மெண்ட், கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. நோட் த பாயிண்ட், கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்னா நீங்கள் எழுதுகிற சின்ன டெஸ்ட்லேருந்து போர்டு எக்ஸாம் வரைக்கும் யார் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பராக், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்க. அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்ன பண்ண போகிறாங்க, கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டும் அந்த ஆர்கனைசேஷன் தான் பார்த்துக்க போகிறாங்க. ஓகே, அப்போ இதுக்கு இன்னொன்று ஒன்று, அப்போ அந்த டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட்டும் யார் கையில் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த என்இபி கையில் தான் இருக்கும். அப்போ இந்த பராக், என்சிஎஃப்எஸ்சி, டீச்சர்ஸ் போர்டு இவங்க 3 பேர் யார் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா மறைமுகமாக சென்ட்ரலோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது வந்து பொதுப்பட்டியல், அதுக்கு வந்து யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குது. அப்போ பொதுப்பட்டியலில் இருக்கும்போதே இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சென்ட்ரல் வந்து என்ன பண்ணுது, ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை பயன்படுத்தி இந்த உரிமைகள் எல்லாத்தையும் எடுக்குது. இதுக்கு எப்படி என்னால் அலோவ் பண்ண முடியும்? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த என்இபி மூலயமா நவீன குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வராங்க. அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து சைல்டு வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்களாம். அப்போ அதில் வந்து இந்த ஏசி மெக்கானிக்கு, பைக் மெக்கானிக்கு, அப்புறம் இந்த மாதிரி தொழில்கள்லாம் அப்புறம் சொசைட்டியில் லோ கிரேடட்னு சொல்லப்படுற டெக்னிக்கல் ஜாப்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுத்தராங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் யோசிச்சு பாருங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் லேர்னர் இல்லை, மாடரேட் லேர்னர் இருக்கான், லோ லேர்னர் இருக்கான், இத்தனை பேர் இருக்கானுங்க. அப்போ ரொம்ப கம்மியாக மார்க் வாங்குறவன் என்ன யோசிப்பான்? அப்போ ரொம்ப கம்மியாக மார்க் வாங்குறோம் நம்ம, ஆனால் நம்மளுக்கு இந்த வேலை நல்லா தெரியுது, நான் பேசாமல் ஏன் அந்த வேலைக்கு போகணும்னு ஏன் ஆகணும்னு யோசிக்க மாட்டான். அப்போ இதனால் ட்ராப் அவுட் தானே அதிகமாகும். ட்ராப் அவுட் அதிகமாக ஆகிட்டு இருக்குல்ல, உத்தரப்பிரதேசில் ட்ராப் அவுட் டேட்டா எடுத்து பாருங்கள். அப்போ இங்கே இருக்க தமிழ்நாடு மாணவர்கள் ஏன் ட்ராப் அவுட் ஆகணும்னு யோசிக்க மாட்டாங்க. தென் 3 லாங்குவேஜ் பாலிசிக்கு வருவோம். ஒடிசாவோட மதர் டங் என்ன, ஒரியா. அப்போ அங்கே சட்டமன்றத்தில் என்ன மொழியில் டிபேட் நடத்திட்டு இருக்காங்க, ஹிந்தியில். அப்போ ஒரியா எங்கே போச்சு, காணாமல் போச்சு. மகாராஷ்டிராவில் மராத்தி எங்கே போச்சு, காணாமல் போச்சு. ஏன்னா ஹிந்தி இம்போசிஷன். ஸோ அப்போ இவங்க சொல்கிறாங்க 3rd லாங்குவேஜ் வந்து சாய்ஸபிள் லாங்குவேஜ், நீங்கள் வந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் மலையாளம் எடுக்கலாம், தெலுங்கு எடுக்கலாம், கர்நாடகா எடுக்கலாம், மராட்டி எடுக்கலாம், கன்னடா எடுக்கலாம், மராட்டி எடுக்கலாம்,
ஹிந்தி எடுக்கலாம், சான்ஸ்கிரிட் எடுக்கலாம். ஆனால் இவங்க பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நிர்மலா சீதாராமன். அந்த பட்ஜெட்டில் இந்த என்இபிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் எந்த லாங்குவேஜுக்கு எந்த லாங்குவேஜ் டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அதிக அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னா ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட். இப்போ அது மறைமுகமான ஹிந்தி இம்போஷன் தானே. ஸோ ஓவராலாக இந்த என்இபி அப்படிங்கிறதுனால என்னென்ன இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பின்னோக்கி எடுக்கிறாங்க. கல்வியிலுமே சரி, வேலைவாய்ப்பிலுமே சரி, இந்த என்இபியால் பின்னோக்கி தான் போங்களே தவிர இதில் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த என்இபினால் இருக்காது. பிகாஸ் இவங்க என்இபி சொல்கிற முன்னேற்றம்னா நம்ம ஆல்ரெடி எப்போவே அடைஞ்சிட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா ஹிந்தி இம்போசிஷன். இங்கே கண்டிப்பாக ஹிந்தி இம்போஷனுங்கிறத தாண்டி இன்னொரு 10 வருஷத்தில் சான்ஸ்கிரிட் இம்போஷன் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கன்கரண்ட் லிஸ்ட் வந்து எப்படியாவது சென்ட்ரலிஸ்டிக் எஜுகேஷனை மாற்றி எஜுகேஷனுங்கிறது இங்கே ஒரு தாரத்துக்கு மட்டும்தான், எல்லாருக்குமானது இல்லை அப்படிங்கிறத வந்து மாற்றுறது தான் இந்த என்இபியோட அல்டிமேட் எய்ம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குலக்கல்வி திட்டம். இந்த குலக்கல்வி திட்டத்தை நவீன குலக்கல்வி திட்டமாக மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் வந்து ஜாதியின் பேர்லையும் மதத்தின் பேர்லையும் என்ன தொழில் செஞ்சாங்களோ அதே தொழிலை தான் நீ வந்து பூர்வீகமாக செய்யணும், நீ வந்து கல்வி கற்கக்கூடாது, நீ வந்து அத்தாரிட்டி ஜாபில் பொசிஷனில் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த என்இபியோட அல்டிமேட் எய்ம். ஸோ இதை தமிழ்நாடு அரசு ஏற்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து மட்டுமல்ல, இங்கே தமிழ்நாடு மக்களின் முக்கால்வாசி பேரோட கருத்தும் அதுதான். ஸோ தமிழ்நாடு அரசு இதை ஏற்காது அப்படிங்கிறத நம்புவோம். தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குற இந்த மத்திய அரசுக்கு நம்மளோட கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். நன்றி.